வாழைக்கன்றை போன்று உதயநிதி ஸ்டாலின் தனியாக நடப்பட்டிருக்கிறார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் இளைஞராக இருந்த காலத்திலிருந்து இயக்கத்தில் உழைத்து வருவதாக கூறினார். வாழைக்கன்றை எடுத்து அருகில் நட்டால் எப்படி மரம் ஆகி பலன் கொடுக்குமோ அதுபோல் உதயநிதி ஸ்டாலின் நடப்பட்டுள்ளதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அங்கன்வாடி மையம், பயணியர் நிழற்குடை உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கல்லூரணி பகுதியில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைக்க வந்த தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு அப்பகுதி பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மைய கட்டடத்தை திறந்து வைத்த அவர் அங்கிருந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். பின்னர் அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளிடம் கலந்துரையாடி மகிழ்ந்தார். அதேபோல் சூச்சனேரிப்பட்டு, கண்டுகொண்டான் மாணிக்கம் பகுதிகளில் பயணிகள் நிழற்குடை மற்றும் வேலாயுதபுரம் பகுதியில் அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் திற்பரப்பு அருவியை நோக்கி படையெடுத்தனர். அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி ராமநாதபுரம் எல்லையில் மீன் பிடித்ததாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 23 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சாயல்குடி அருகே ரோஸ்மா நகர் கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்த தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுடன் அப்பகுதி மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மீனவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வார விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பைன்மரக்காடு, காமராஜர் அணை உள்ளிட்ட இடங்களில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோயர் பாயிண்ட், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மொட்டுக்காளான் மகசூல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரியில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ளன. இதற்கு அடுத்ததாய் கொய் மலர்கள் இருக்கும் நிலையில் அதற்குரிய விலை இல்லாத காரணத்தினால் மொட்டுக்காளான் வளர்ப்பு அதிகரித்து வருகிறது. இதற்காக வங்கிகளில் மானியத்தில் கடன் பெற்றுள்ள விவசாயிகள் அதிக நிலப்பரப்பில் உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். கோத்தகிரி பகுதியில் கூக்கல் துறை, சிவகாமி எஸ்டேட், பாண்டியன் பார்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக பரப்பளவு நிலத்தில் காளான் உற்பத்தி கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு ஏறுமுகமாகவே உள்ளது. உள்ளூரில் ஓரளவு விலை குறைந்திருந்தாலும் வெளியூர்களில் 10 கிலோ கொண்ட ஒரு பாக்ஸ் குறைந்தபட்சம் 1500 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே சாலையை கடக்க முயன்ற அரசு பேருந்து மீது லாரியும் தனியார் நிறுவன பேருந்தும் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
ஒரகடம் அருகே வைப்பூர் ஜங்ஷன் பகுதியில் அரசு பேருந்து சாலையை குறுக்கே கடக்க முயன்றது. அப்போது தாம்பரம் மார்க்கமாக சென்ற லாரியும் தனியார் நிறுவன பேருந்தும் அரசு பேருந்து மீது பயங்கரமாய் மோதியது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதேபோல் தனியார் நிறுவன பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.